This is JCTV presenting the International Women's Day Talent Hunt 2024, sponsored by Vadamalayan Hospitals Private Limited, Pothis, Gopal Palpudi, Haji Mosa, co-sponsored by JC Residency, SVS Food, Raja Barley and JC Genuine Leathers. From psychology department. சார் உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்கணும்னு இருக்கு. இவ்வளவு நாளைக்குள்ள நடக்க வேண்டும் என்று சட்டங்களிலே திருத்தம் வந்திருக்கு. கிரைம் நடந்துச்சுன்னா அவங்க யாரை அப்ரோச் பண்ணா அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். என்ன நடக்கிறப்ப தைரியமாக தட்டி கேட்பதற்கு மக்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். For example, rural areas को போகலாம். So can you bring something for the legal system too? முறைச்சு பார்த்தாலே மினிமம் சென்டென்ஸ் 3 years என்பதை நாம் ஆண்களுக்கு முதல்ல வகுப்பை எடுக்க வேண்டும். நிச்சயமாக அதற்கான முயற்சிகளை ஜேசி டிவிஆர் எடுப்பாங்க. நான் ஜான்ட்ட கேட்டுக்கிறேன். So now we have a distribution of gifts for the scavengers. So JCTV are giving gifts for the scavengers on this occasion. So I request them to take the stage. On behalf of JCTV, we are honoring the garden workers. I request the chief guest to distribute the gifts. Now we have among us practicing advocate in the High Court of Madras, Madurai bench from 1989 in both criminal and right areas. We just now heard why we need voice for the voiceless. After 100 years of crossing hurdles to achieve this place, we have a man over here who is known for women empowerment, and this is an interactive session where you can put forth your queries to him and he will answer your queries. And let me start with it. Yes sir, please. First of all, I congratulate Dr. Raisams, chief guest. She motivated, encouraged us first of all. அனைவருக்கும் முதலிலே அற்புதமான மகளிர் தினத்தினுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். தையலை உயர்வு செய். மிக சிறந்த முறையிலே பெண்கள் எங்கே முன்னேற்றப்படுகிறார்களோ அங்கே மாபெரும் வெற்றியை நாம் பெற முடியும். உயர்நீதிமன்றத்திலே எங்களுடைய நீதித்துறையில் இந்தியாவுக்கே ரோல் மாடலாக 16 நீதியரசர்கள் பெண்களாக இப்பொழுது இருக்கிறார்கள் என்ற ஒரு மகிழ்ச்சியினை இந்த நேரத்திலே நான் பெருமையோடு கூறிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஸ்ரீபதி என்ற ஜவ்வாது மலையிலே இருந்து முதல் முறையாக அந்த இனத்திலேயே ஒரு நீதிபதியாக இப்பொழுது வந்திருக்கக்கூடிய அந்த பெண்மணியை இந்த ஒரு மகிழ்ச்சியான நேரத்திலே நான் பெருமையோடு சொல்லிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன். மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார். மாதவராய் பிறப்பது நல்ல மா தவம் செய்திட வேண்டுமம்மா என்று சொன்னான் கவிமணி தேசியம். இன்னைக்கு பல சாதனையாளர்கள் நம்முடைய குறிப்பாக என்னை கவர்ந்த ஒரு சாதனையாளரை இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். யாருன்னு சொன்னால் கிருஷ்ணாம்பாள் ஜெகநாதன் என்ற நமது கல்லூரியினுடைய ஒரு மாணவி. வயசு எவ்வளோ இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? சும்மா கெஸ் பண்ணி சும்மா சொல்லுங்கள் கைண்ட்லி. சும்மா சொல்லுங்கள், வாட் எவர் திங்ஸ், எனி ஏஜ். என்ன மேம்? 97, 97 வயது உள்ள அலுமணி நம்முடைய கல்லூரி மாணவி பத்மஸ்ரீ விருதினை பத்மபூஷன் விருதினை
இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த மிகப்பெரிய விருதினை பெற்ற அந்த அம்மையாரை நான் சமீபத்திலே பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு நண்பர் சார்லஸும் நானும் சென்று அந்த அம்மாவை பார்த்தோம். என்னுடைய வாட்ஸ்அப்பில் கூட அந்த ஃபோட்டோவை அன்பு நண்பருக்கு அனுப்பியிருந்தேன். அவங்க என்ன சாதனை செய்தார்கள் என்று சொன்னால், அண்ணல் காந்தியடிகள் தமிழகத்திலே வரும் பொழுது அவர்களை கவர்ந்த 2 பெண்மணிகளிலே முதல் பெண்மணியாக நமது கல்லூரி மாணவி இருந்திருக்கிறார் என்ற பெருமையை இந்த தருணத்திலே நான் கூறிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். லட்சக்கணக்கான வீடு இல்லாதவர்களுக்கு இடத்தை வாங்கி தன்னுடைய மக்களில் திரட்டிய பணத்தை வைத்து லட்சத்திற்கு மேலாக வீடுகளை டாக்டர் வினோபாவின் தலைமையிலே கட்டி கொடுத்த ஒரு மாபெரும் பெண்மணி நமது கல்லூரியிலே படித்திருக்கிறார் என்றால் மிகப்பெரிய பெருமை என்பதிலே நான் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கி பல கேள்விகள் அவங்க கேட்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதில் அவங்க முதல் கேள்விகளை கேட்கும் பொழுது நான் பதிலை அதற்கு தகுந்தாற்போல் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். Sir, as ma'am earlier she was talking, voice for voiceless. Yeah. So as common women, how could we be the voice for the voiceless? Voice for voiceless, open your mouth for speechless. ஊமையர்களுக்காகவும் ஒப்பற்றுடைய நியாயத்திற்காகவும் உன் வாயை திற. என எப்பயுமே ஒடுக்கப்பட்டு அவர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்பதை நினைப்பதை தாண்டி உதைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 1911 இந்த முதல் முறையாக இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டேவை கொண்டாட வேண்டும் என்ற ஒரு கருவை 1911 கொண்டு வந்தாங்க. குறிப்பாக நாம் பார்க்கின்ற பொழுது நாம் நம்முடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுப்பது, மக்களுக்காக குரல் கொடுப்பதிலே ஷீலா பெர்ஸ் என்ற ஒரு மாபெரும் பெண், இந்தியாவிலேயே அதிகமான பொதுநல வழக்குகளை தாக்கல் செய்த ஒரு பெண் யார் என்று சொன்னால் ஷீலா பெர்ஸ். அந்த அம்மா செய்த சாதனைகள் மாபெரும் சாதனைகள். குறிப்பாக சிறைச்சாலையிலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு, பெண் உரிமைக்காக பாதுகாப்பு, குழந்தைகளின் நலனிலே பாதுகாப்பு போன்ற பல முக்கியமான கருத்துக்களை தைரியமாக அந்த அம்மா எடுத்து செஞ்சாங்க. குறிப்பாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சோலே படத்தில் வர்ற மாதிரி ஒரு பெண்ணை பலரும் சேர்ந்து பாலியல் துன்புறுத்தல் செய்தார்கள். உண்மையிலேயே உத்தரப்பிரதேசத்திலே அந்த பெண்மணி தான் ரேப்பானதை பற்றி கவலையப்படலை. அவள் செய்த முதல் காரியம் என்ன என்று சொன்னால், அவள் எடுத்துக்கொண்டு வைராக்கியமாக முதலிலே நீதிமன்றம் ஒரு பக்கம் தீர்ப்பு கொடுத்தாலும் இவர்களுக்கு சரியான பாடம் கற்பிப்பேன் என்று அந்த அம்மா முடிவெடுத்து அத்தனை பேரையும் கொன்று குவித்தார்கள். இது உண்மையிலே இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். ராஜ்யசபாவிலே எம்பியாக, சமாஜ்வாடி கட்சியிலே எம்பியாக அந்த பெண்மணி வந்தார்கள். அந்த பெண்மணி தன்னை முழு ஆடையை எடுத்து கம்ப்ளீட் நேக் அவளை அவமானப்படுத்தி ஓட ஓட விரட்டி அதே இடத்தில் அதே பகுதியில் எம்பியாக ஒரு தலை சிறந்த உயர்ந்த இடத்திலே வந்து நீதியும் தன் கையில் எடுத்தார்கள். அதை நான் வரவேற்கவில்லை. ஆனாலும் கூட தைரியமாக செயல்பட்ட அந்த பெண்மணியை இந்த நேரத்திலே நான் நினைத்து பார்க்கின்றேன். பெண்கள் எப்பொழுதும் குரல் கொடுக்க வேண்டும். பாரதி சொன்ன ஒரு கருத்தை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். பிஜி என்ற ஒரு ஐலண்டிலே அந்த தீவில் கரும்பு தோட்டம் இருக்கும். அங்கே இங்கேருந்து பெண்களை வேலைக்கு கூட்டு போயிருக்காங்க. அங்கே ஒரு பாலியல் வன்முறை நடக்கிறது. பாரதியார் நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து ஆங்கிலேயர்கள் பிடிக்க வேண்டியதுனால நேராக ஃப்ரான்ஸில் நம்ம இருக்கக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய பாண்டிச்சேரிக்கு போய்விடுகிறார். பாண்டிச்சேரியில் உள்ளே இருந்துட்டு இந்த செய்தியை பார்க்கிறார். அப்போ அவருக்கு ஒரு பாடல் வருகிறது. என்ன பாடல் என்பதை இந்த அரங்கத்திலே சொல்லிக்கொள்ள நான் பெருமைப்படுகின்றேன். கரும்பு தோட்டத்திலே கரும்பு தோட்டத்திலே இந்து மாதர்தம் நெஞ்சு கொதித்து கொதித்து மெய் சுருங்குகின்றனரே இந்த கரும்பு தோட்டத்திலே. பெண்ணென்று சொல்லிடிலோ பேயும் இறங்கும் என்பார்.
தெய்வமே உமது எண்ணம் இங்கே இறங்காதோ. ஏழைகள் சொரியும் கண்ணீர் பெரும் தெற்கு மாகடலுக்கு நடுவினிலே கண்ணொற்றோர் தீவினிலே பெண்கள் அழுது புலம்பி திரிகின்றார் இந்த கரும்பு தோட்டத்திலே என்று தன்னுடைய பதிவை செய்து, பாதகம் செய்பவரை கண்டால் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்ற பாடலையும், பெண்மையை போற்றுவோம், பெண்மைக்கு எந்த இடத்துல ஒரு அவமானம் வந்தாலும் தைரியமாக தட்டி கேட்கக்கூடிய கவிஞர்களிலே பாரதி முன்னணியில் இருக்கிறார் என்ற பெருமையும் இந்த தருணத்திலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். சார், சர்வதேச அளவில் போர் நடந்த நாடுகளில் பெண்களின் நிலை பற்றி உங்களுடைய கருத்து சார்? What is your name? I am Geeta Sri sir. Geeta, first I congratulate Geeta. என ஒரு பெரிய கேள்வியை கேட்டு இருக்கின்றார். இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டிலையும் போர் நடக்கிறப்ப பெண்களுக்கு ஏன் அவமானம் ஏற்படுகிறது என்ற ஒரு முக்கிய கேள்வியை அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். அதற்கு நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கி இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் வார் நடந்துகிட்ருக்கு. 4500 பெண்களை, அதாவது ஃப்ரம் 1947 இன்றைக்கி வர அந்த பெண்களை செக்ஸுவலி வயலேட்டட் என்ற ஒரு வேதனையை இங்கே நான் பார்க்கின்றோம். ரஷ்யா உக்ரைனில் வார் நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் 25 கேர்ள்களை பாலியல் ரீதியாக கொடுமைப்படுத்திய அந்த படத்தை சமீபத்திலே வெளியிட்டார்கள். யுகோஸ்லோவாக்கியா 20,000 பெண்களை ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக ரேப், அவங்கள விக்டிமைஸ் பண்ணி அந்த ஜெனரேஷனை அழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். அதற்கு பிறகு இன்டர்நேஷ்னலில் ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸும் ஒரு மிகப்பெரிய ட்ரிபியூனலை ஆரம்பித்தார்கள். அதே மாதிரி ஆப்பிரிக்க நாடுகளிலே பொன்சானியான் என்ற ஒரு நாடு, பொலிவியா என்று சொல்லப்பட்டிலே 60,000 பேர் பெண்களை மிக மோசமாக பாலியல் தாக்குதல் நடத்தினார்கள். இதெல்லாம் நம்ம ஆரம்ப காலத்தில் பல விதங்கள் கேட்டிருந்தாலும் இப்பொழுது நடக்கக்கூடிய செய்திகளை மட்டும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருக்கின்றேன். எங்கே இதெல்லாம் வயலேஷன் நடக்கிறப்ப தைரியமாக தட்டி கேட்பதற்கு மக்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். இந்த மாதிரி தவறுகள் எதிர்காலத்திலே வராமல் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். தைரியமாக நாம் போராடும் பொழுது நிச்சயமாக சர்வதேசத்திலே அனைவரும் குரல் கொடுப்பார்கள். இதை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். தேங்க்யூ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மைசெல்ஃப் ஆஷா ஃப்ரம் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட். சார், உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்கணுன்னு இருக்குது சார். ஏன்னா ஏன் நம்மளுக்கு இவ்வளோ க்ரைம் நடக்குது, விமென்ஸ்க்கு அகேன்ஸ்டாக எல்லாமே தெரியுது சார், பட் ஆனால் ஏன் ஜஸ்டிஸ் கொடுக்கறதுக்கு இவ்வளோ லேட் ஆகுது சார் இந்தியாவில்? ஓ, ஸோ ஐ அப்ரிஷியேட் யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அவங்க சொல்கிற உண்மையான ஒரு காரணத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொரு திருமணமான 5 பெண்களிலே தினசரி 3 பெண்கள் குடும்ப வன்முறையால் பாதிக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு 54 நிமிடமும் இந்திய தேசத்திலே ஏதாவது ஒரு இடத்துல ரேப் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு 1 மணி நேரத்திலே ஒரு பெண் வரதட்சணையால் கொலை செய்யப்படுகிறாள். ஒவ்வொரு 3 நிமிடத்திலும் ஒரு பெண்ணுக்கு எதிரான ஒரு குற்ற செய்கை நடந்து வருகிறது. இந்த ரேஷியோ ஓல்டு ரேஷியோ இப்போ நீங்கள் சொல்கிறது இதை விட அதிகமாக நடக்கிறது. குறிப்பாக போக்சோ ஆக்டில் குழந்தையை ஒருவன் தவறாக தொட்டால் 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனை, செக்ஷன் 8. அதே நேரத்தில் அந்த குழந்தையை அதிகாரிகளோ அல்ல வேறு யாரோ தவறு செய்தால் சாகும் வரை ஜெயில், ஹேங்கிங், சாகும் வரை ஜெயில், குறைந்தபட்ச தண்டனை 20 ஆண்டு கடுங்காவல் தண்டனை, நோ பரோல், நோ பெயில் என்பதை வைத்திருக்கின்றார்கள். பெயில் மீன்ஸ் முன்ஜாமீன் கிடையாது, அந்த மாதிரி பெயில் இல்லை. ஆனாலும் ட்ரையல் இவ்வளவு நாளைக்குள்ளே நடக்க வேண்டும் என்று சட்டங்களிலே திருத்தம் வந்திருக்கு. 309 என்ற குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் கிட்டத்தட்ட 2 monthsக்குள்ளே ஹோல் கேஸ் should have been completed என்று சட்டத்திலே இருக்கிறது. ஆனால் நடைமுறையிலே பல இடங்களிலே குறைகள் இருக்கின்றன. நாம் தப்பு அதை மீறி நடக்கக்கூடிய விசாரணையிலும்
தீர்ப்பு சொல்வதிலும் காலதாமதமாக வரவிடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக குற்றவியல் நடைமுறை சட்டம் 482 இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே ஆர்டிகிள் 226 7 நாம் வழக்கு தாக்கல் செய்ய முடியும். ஆனாலும் விரைவான நீதி கிடைத்து நீதி நிலைபெற வேண்டும் என்பதுதான் இன்றைக்கி முக்கியம். அது தவறு செய்யக்கூடிய நீதிபதிகளாக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த அரங்கத்திலே நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தேங்க்யூ சார். இந்த மாதிரி ஏஜில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஒரு இந்த மாதிரி க்ரைம் நடந்துச்சுன்னா அவங்க யாரை அப்ரோச் பண்ணால் அது வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்? ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க ஒரு ட்ரஸ்டான ஒரு பர்சன்ட்ட போனால் தான் அது இருக்கும். அது வந்து யாரை அப்ரோச் பண்ணணும், எப்படி கொடுக்கணுங்கிறத சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். அதாவது 2 விஷயம் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும். ஒன்று வந்து க்ரைம் வந்து யார் அதிகமாக செய்கிறாங்கங்கிற ஒரு நிச்சயமாக நம்ம தெரியுமா. ஒரு ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா 677 பேரில் அவங்க ரிசர்ச் பண்ணதில் 675 பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ், 2 பேர் தான் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஸோ மேக்சிமம் அஃபென்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் அதிகமான குற்றங்களை செய்கிறாங்க. இதை இப்போ யார்கிட்ட அப்ரோச் பண்ணுறது உடனடியாக அப்படின்னு சொன்னால் 1097, 1094, 1093, 100 தமிழ்நாடு போலீஸ் வெப்சைட். ஆன்லைன் கம்ப்ளைண்ட் இஸ் ஹைலி சஃபிஷியன்ட். இல்லைன்னு சொன்னால் நாம் உடனடியாக அனைத்து மகளிர் காவல் நிலையம், ஏன்னா அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போகப்பே கூட நமக்கு நியாயங்கள் பல நேரங்கள் கிடைக்கவில்லை. இந்த மாதிரி க்ரைம் எகென்ஸ்ட் விமனுக்கு போலீஸ் ஆஃபீஸருக்கு இன்ஃபார்ம் கிடைச்சி போலீஸ் வரலைன்னு சொன்னால் அந்த இன்ஸ்பெக்டர் மீது இந்திய தண்டனை சட்டம் 166A படி அவருக்கு சிறை தண்டனை இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்போ ஒரு போலீஸ் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் ஒரு கம்ப்ளைண்ட் தெரிஞ்சிருந்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் மீது நடவடிக்கை. நாம் நீட் நாட் கோ டு போலீஸ் ஸ்டேஷன், ஈவன் உட்கார்ந்த இடத்துலையே வெப்சைட்லேயே ஆன்லைன்லேயே நம்ம கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறப்ப we will get justice. அது மட்டும் இல்லை, நமக்கு 1097 இம்மிடியட்டாக அங்கே ஹெல்ப் லைன் இருக்கிறது, நமக்கு உடனடி தீர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. நாம் புகாரை கொடுத்து அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் அது சீரியஸ் பனிஷ்மெண்ட் as per the latest amendment act. Thank you, madam. Hi sir. I'm Devani from psychology department. இப்போ வந்து நிறைய மொபைல் ஹெல்த் கேர் யூனிட்ஸ் இருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ரூரல் ஏரியாஸ்க்கு போகலாம். ஸோ கேன் யூ பிரிங் சம்திங் ஃபார் த லீகல் சிஸ்டம் டூ? ஸோ it can be accessible to the rural populations because often there isn't awareness anger in respect of cybercrime and everything, like more with regard to women and cybercrime. Yes, it's a good question. I appreciate you first of all. Yeah, அதாவது awareness program is a mandatory one. ஏன்னா இன்றைக்கி வந்து டூ டோன்ட்ஸ் நமக்கு லாவில் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறது பல கிராமங்களில் தெரியாது. உண்மையிலே அவங்களுக்கு சொன்ன மாதிரி வில்லேஜஸில் வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிராமங்களில் மிக அதிகமாக கொடுக்க வேண்டும். காரணம் என்ன க்ரைம்ங்கிறதே அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. இப்போ எது அஃபென்ஸ், எது க்ரைம், எதில் தப்பு நடக்குதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், ஒரு சைல்டு மேரேஜை தடுக்கிறதுக்கு நமக்கு ஆக்ட் எத்தனையோ இருக்குது. இன்றைக்கி நமக்கு வி நோ தட் சைல்டு மேரேஜ் ரெஸ்ட்ரைன்ட் ஆக்ட் இதெல்லாமே நமக்கு இருந்தால் கூட இன்றைக்கும் பல கிராமங்களில் குழந்தை திருமணம் நடந்துட்டு தான் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ராஜஸ்தானில் பன்வாரி தேவின்னு ஒரு சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் ஒரு சைல்டு மேரேஜை தடுக்கிறதுக்காக முயற்சி எடுக்கிறாங்க. அந்த ஏஜ் அவளுக்கு, அந்த குழந்தைக்கு எவ்வளோ தெரியுமா ஏஜ்? ஒன்லி 9 months. 9 மாதம் இல்லை ஒரு குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்துகிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹஸ்பண்ட் 5 பேர் சேர்ந்து ரேப் பண்ணுறாங்க. யார்? அந்த சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர். அந்த லேடி வந்து கவலையே படாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து கடைசி வரை ஃபைட் பண்ணி இன்றைக்கி ஒரு பெரிய ஆக்டே வந்திருக்குன்னு சொன்னால், ஒரு பணியிடங்களில் வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு முழு பாதுகாப்பு. எந்த இடத்துல எந்த ஒர்க் பிளேஸ்லேயும் இன்றைக்கி எங்கள் ஹைகோர்ட்டில் இருக்குது, இங்கே எல்லா கல்லூரிகள்லேயுமே இருக்குது. ஏதாவது அந்த ஸ்பாட்டில் சப்ஜெக்ட் டு செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட் வருதுன்னு சொன்னாலே அவர்கள் மேலே நடவடிக்கை எடுப்பதற்காக ஒரு போராட்டம் எப்போ வந்துச்சு? 1994 நடந்த ஒரு சம்பவம்.
ஸோ அவேர்னஸ் வந்து எல்லாத்துலேயும் போக்சோன்னா என்ன, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் தொல்லை என்றால் என்ன, சட்டம் என்ன சொல்லுகிறது, சைபர் கிரைமில் வந்து என்ன பனிஷ்மெண்ட் தர்றாங்க, கட்டாய திருமண சட்டம்னா என்ன, வாட் இஸ் த பெனிஃபிட், குழந்தைகளுக்கு எப்படி புகார் கொடுக்கறது, எப்படி அவங்க அதிகாரிகள் எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணணும், அதே மாதிரி வாட் இஸ் மீன் பை ஸ்டாக்கிங், ஒரு பிள்ளை கேர்ளை பின்தொடர்ந்தால் அதுக்கு என்ன தண்டனை, வாட் இஸ் மீன் பை வாயுரிசம், அவங்கள தனியாக தெரியாமல் லாட்ஜில் வச்சோ மற்ற இடங்களில் ஃபோட்டோ எடுத்து அவங்க எல்லாத்தையும் அப்சீன்ஸ் எடுக்கிறது சொன்னால் அதுக்கு என்ன தண்டனை, அதே மாதிரி அவங்கள வந்து செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட், செக்ஸுவல் அப்யூஸ், இது எல்லாவற்றையுமே நாம் எடுத்து சொல்லும் பொழுது நிச்சயமாக நீதி வெல்லும், நிச்சயம் வெல்லும். அதை நீங்களே நம்ம கல்லூரியிலிருந்தே ஸ்டார்ட் பண்ண வேண்டும். கிருஷ்ணாம்பாள் ஜெகநாதன் எப்படி ஒரு முயற்சி எடுத்தார்களோ அதை போல நீங்களே ஒரு அணியாக திரண்டு வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். Thank you. Just one more question. There are acts, but is there any follow-up? Yeah, several acts is there, especially even POCSO Act, Section 43 says, what is the awareness about the law என்று சட்டத்தில் இருக்குது ஆக்சுவலி. பட் ஆக்டில் பல நேரங்களில் இருக்கும், நடைமுறை வரப்போ அது நடக்காது. இன்றைக்கி பல நேரங்களில் நம்ம பார்க்குறோம், சட்டங்கள் இருந்தால் கூட அதை நடைமுறைப்படுத்துறதுக்கே பெரிய பாடாயிரும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய வழக்குனா யார்கிட்ட போகிறது, எப்படி அணுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி மேடம் கேட்டிருந்தாங்க போலீஸ் ஸ்டேஷனில். இது பற்றி எல்லா கிராமங்கள்லையும், தட் இஸ் எல்லா இந்தியா முழுவதுமே ஃப்ரீ லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி என்று ஒன்று இருக்கிறது. அங்கே ஜஸ்ட் நம்ம ஒரு மனு கொடுத்துட்டா போதும், விமனுக்கு எந்த பணமும் தேவையில்லை. ஆர்டிக்கல் 39A ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி இப்போ மதுரைன்னு சொன்னால் மதுரை ஜூரிஸ்டிக்ஸில் இருக்கக்கூடிய எந்த இதுனாலும் சரி, அந்த ஒரு ஜட்ஜ் அப்பாயிண்டட் அவங்க நேரடியாக வந்து அந்த நம்ம கொடுக்கக்கூடிய பெட்டிஷனுக்கு உடனடி ரெமெடி கொடுத்து என்டையர் எக்ஸ்பெண்டிச்சரை அவங்க பார்த்துக்குறாங்க. இப்போ உதாரணமாக ஹஸ்பண்டுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்கோ அதே ஒய்ஃபுக்கு இருக்குது. அது ஈக்குவல் ஷேர் தரலைன்னு சொன்னால் ஃபைட் பண்ணுறதுக்கு 2005 ஆக்ட் படி அவங்களுடைய ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. ஆனால் கோர்ட்டுக்கு போனால் வக்கீலுக்கு ஃபீஸ் தரணும், மவுண்ட்டு கட்டணும். இவ்வளவு பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது? யூ நீட் நாட் கிவ் எனி சிங்கிள் நயா பைசா. பணமே தராமல் வீடு தேடி நீதி வருவதற்கு இப்பொழுது சட்டம் இருக்கிறது. தட்ஸ் கால்டு ஃப்ரீ லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி. அதை நாம் பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக வெற்றி பெற முடியும். இப் பாசிபிள் நம்ம காலேஜிலே அந்த இதை அமைப்பதற்கு நான் முதல்வரிடம் பேசி முயற்சி எடுக்கின்றேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். பெண்கள் எப்படி நடந்துக்கணும், அவங்க எல்லாருக்கும் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நம்ம நடத்துகிறோம்ல சார். இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டேன்னு ஒன்று வச்சு அதில் எப்படி பெண்களை நடத்தணும்னு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வச்சா ஏன் சார்? குட். முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வெரி குட் கொஸ்டின். மதுரையில் ஆண்கள் பாதுகாப்பு சங்கம்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. என்னடா அவன் சோக கதையை கேட்டால் அதில் ஒரு ரிட்டையர்டு ஒரு IAS ஆஃபீஸர் தான் அதில் பொறுப்பில் இருந்தார். அவர் கேட்டால் தான் எப்படி பாதிக்கப்பட்டேங்கிற ஒரு கதையெல்லாம் எடுத்து சொன்னார். எல்லாம் கேட்டு நீங்கள் தான் எனக்கு வக்கீலாக வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னாரு. நான் அந்த வழக்கை எடுக்க மாட்டேன், அந்த அமைப்பில் போக மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னு கேட்டார். 98.5% விக்டிம்ஸ் ஆர் விமன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுதான் உண்மை. எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கலாம், மேபி இல்லைன்னு சொல்ல. சில வழக்குகளோட என்கிட்ட வந்திருக்கு. தூங்கிட்டு இருக்கிறப்ப என் தலையில் ஆணி அடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி, என் ஒய்ஃப் வந்து என்னை வந்து தூங்க விடாமல் தடுக்கிறா அப்படின்னு பல வழக்குகள் வந்திருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, அதிகமாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் பெண்கள். ஆனால் அவேர்னஸில் வந்து இன்றைக்கி ஆண்களுக்கு நிச்சயமாக நாம் இந்த வகுப்புகளை எடுக்க வேண்டும். ஏன்னா எப்படின்னா, எது தப்புங்கிறத அவங்களுக்கு தெரியணும். எது செஞ்சாலும் ஹீரோயிக்காக ஒரு 2 சினிமா படத்தை பார்த்துட்டு அதுதான் ஹீரோ செய்கிற மாதிரி பின்னாடி வரப்போ ஒரு பாட்டை பாடிட்டு துப்பட்டாவை பிடிச்சி இழுக்கிறது, விசில் அடிக்கிறது, ஒரு சவுண்டை கொடுக்கறது, இதெல்லாமே வந்து நீ ஜெயிலுக்கு போயிடுவப்போ 3 வருஷம் குறைஞ்சபட்ச தண்டனை. ஜஸ்ட் ஒரு பின்னாடி கேலை முறைச்சி பார்த்தாலே மினிமம் சென்டென்ஸ் 3 years என்பதை நாம் ஆண்களுக்கு முதல்ல வகுப்பை எடுக்க வேண்டும். நிச்சயமாக அதற்கான முயற்சிகளை ஜேசி டிவிஆர் எடுப்பாங்க. நான் ஜான்கிட்ட கேட்டுக்கிறேன். அதற்கான வேலைகளை செய்யும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேம். சுபத்ரா. எத்தனையோ க்ரைம் எல்லாம் நடந்தாலும் அந்த
பனிஷ்மெண்ட் ஏன் சார் இன்னும் சிவியராக வரல அப்படின்னு. ஏன்னா போக்சோ என்னதான் இருந்தாலும் அந்த அக்யூஸ்ட் வந்து ஜெயிலில் போய் வாழ்நாள் ஃபுல்லாக தண்டனை அனுபவித்தாலும் ஸ்டில் அவங்க வந்து உயிரோடு தானே இருக்கிறாங்க. ஏன் வந்து மித்த எல்லா சைட்லேயுமே வந்து மித்த நாட்டை கம்பேர் பண்ணி பேசுகிறாங்கல்ல, அப்போ ஏன் இதை மட்டும் இன்னொரு நாட்டோட கம்பேர் பண்ணி பனிஷ்மெண்ட்டை வந்து சிவியர் ஆக்கக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். ஸோ குட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதாவது நம்ம இதில் காந்தியன் பிரின்சிபல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ராஜீவ்காந்தி கொலை வழக்கு நான் ஆஜரானேன். இந்த 7 பேர் விடுதலைக்காக நீதிமன்றம் என்னை நியமித்திருந்தார்கள். அதில் 36 வருஷம் அவங்க ஜெயிலில் இருந்தாங்க. அதில் ஒரு 24 இயர்ஸ் உள்ளே போனவர் வந்து 36 வருஷம் ஜெயிலில் இருந்து அவருக்கு இப்போ தான் வெளியே வந்திருக்கார். நேம் இஸ் ரவிச்சந்திரன். பல ஒரு லேடி கூட அதில் இருக்காங்க. இதில் நாம் பார்க்குறப்ப என்னென்னா ஃபால்ஸ் கேஸும் அதிகமாக இருக்கிறது. அதையும் நீங்கள் தயவுசெய்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லுகிறேன். உதாரணமாக ஒரு கேஸ் சொல்லிடுறேன். டேக்வாண்டாவினுடைய மாஸ்டர், டேக்வாண்டானா அந்த கராத்தேயில் உங்களுக்கு ஒரு நோன் பெட்டர், அந்த மாஸ்டர் மேலே போக்சோவில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் ஃபைல்டு, சார்ஜ் ஷீட் ஃபைல்டு. இது கோர்ட்டுக்கு கேஸ் விசாரணைக்கு வந்துச்சு. ஜட்ஜு பார்த்துட்டு என்ன ஃபேக்ட்ஸ்ன்னு கேட்குறப்ப இந்த ஒரு கேர்ளை பயன்படுத்தி இன்னொருத்தன் ஃபால்ஸாக இவனுக்கு சண்டையில் இந்த கேர்ளை பயன்படுத்தி இந்த குழந்தையை பயன்படுத்தி இந்த வழக்கை கொடுத்துருக்கான். ஜட்ஜு கூப்பிட்டு கேட்ட உடனே அந்த பிள்ளை 2 சைல்டுமே சில்ட்ரன் கிளியராக சொல்லிட்டாங்க, என்னை தூண்டி விட்டது யார் என்ன ஏது எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஜட்ஜு என்ன செஞ்சார் தெரியுமா? இந்த கேஸில் விடுதலையை கொடுக்கறது மட்டும் இல்லை, அந்த ஃபால்ஸாக கம்ப்ளைண்ட் கொடுத்தான் இல்லையா, இந்த பேக்ரவுண்டாக இருந்து ஒருத்தன் செஞ்சான் இல்லையா, அவனுக்கு சிறையில் அடைக்க சொல்லி செக்ஷன் 22 ஆஃப் தி போக்சோ ஆக்டில் அவனை ஜெயிலுக்கு அனுப்புனாங்க. ஏன்னா நம்ம கண்ட்ரியில் பல பொய் வழக்குகள் ஏராளமாக இருக்குது. அப்போ ஒருத்தர் வந்து ஃபால்ஸாக உள்ள ஜெயிலுக்கு போயிடக்கூடாது. உண்மையான குற்றவாளிகள் நிச்சயமாக தண்டனையை அனுபவிக்க வேண்டும். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. ஆனால் தண்டனைகள் இன்னும் கடுமையாக்கப்பட வேண்டும். ஏன்னா ஒரு ஆசிஃபா பானுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், ஜம்மு காஷ்மீரில் 8 வயசு பெண், அவள் வந்து எந்த தப்புமே பண்ணல, அவளை வந்து 8 பேர் சேர்ந்து ரேப் பண்ணுறாங்க. அந்த ரேப் அண்ட் மர்டர் நடக்குதுன்னா ஒரு இனத்தை அழிக்கணுங்கிறதுக்காக. அது அதில் இளம் குற்றவாளிகள் உள்ளே இருக்கான். உங்களுக்கு தெரியும் நிர்பயா வழக்கு. நிர்பயா வழக்கில் வந்து சினிமா பார்த்துட்டு ஃப்ரெண்டோடு வர்றப்ப பஸ்ஸில் வச்சு எல்லோரும் முன்னாடியும் வச்சு அந்த டிரைவர் கண்டக்டர் எல்லோரும் சேர்ந்து ஃபுல்லாக நேக் பண்ணி ஸ்டமக்கில் குத்தி குடலை வெளியே எடுத்து ரேப் பண்ணி தூக்கி நடு ரோட்டில் போட்டாங்க. டெல்லியில் நடந்த ஒரு இன்சிடெண்ட். அதுக்கு பிறகு தான் ஆக்டே மாறிச்சு. 2012 16/12/2012 இந்தியாவினுடைய ஒரு கருப்பு நாள் என்று தான் நான் சொல்ல முடியும். அந்த இன்சிடெண்ட் நடக்குது. 2013 சட்ட மாற்றங்கள். முன்னாடியெல்லாம் வந்து சும்மா ஒரு கேர்ளை கேலி செஞ்சால் 500 ரூபா அபராதம் இருந்துச்சு, ஒரு ஃபார்முலாக கேலி கிண்டல் செஞ்சால். இப்போ 3 இயர்ஸ் பனிஷ்மெண்ட். வாட்ஸ்அப்பில் தகவல் செய்ததில் ஒரு ஃபால்ஸ் மெசேஜோ அல்லது செக்ஸோ இது மாதிரி உள்ள மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா 10 இயர்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட் அப் டு 1 lakh ஃபைன். ஆனாலும் கூட இன்னும் பல வழக்குகளில் கடுமையான தண்டனைகள் தர வேண்டும். உங்களுடைய நியாயமான கோரிக்கைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இன்னொரு கொஸ்டின் சார், நிர்பயா கேஸ் வந்து அந்த முடிஞ்சு அது ரொம்ப நாள் கழிச்சு தான் அந்த கிரிமினல்ஸ்க்கெலாம் வந்து தூக்கு தண்டனை நிறைவேற்றினாங்க. அது மாதிரி இல்லாமல் இப்போது March 3 நடந்த ஆர்த்தி கேஸ்க்கு வந்து சீக்கிரமாகவே தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் சார். குட். அதாவது நிர்பயா வழக்கில் வந்து அந்த குற்றவாளிக்கே கில்ட்டி கான்சியஸ் வந்து ஒரு பையன் உள்ளே செத்து போயிட்டான், தீகார் ஜெயிலில் சூசைட் பண்ணிட்டான். மற்றவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு சொல்லப்போ ஜஸ்டிஸ் பானுமதிட்டு அந்த கேஸ் வருது. ஜஸ்டிஸ் பானுமதி தீர்ப்பு எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ரிவ்யூ பெட்டிஷன் போடுறாங்க. ரிவ்யூ பெட்டிஷன் வரப்போ ஜட்ஜ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது நாட் ஓன்லி வயலேஷன் எகென்ஸ்ட் விமன், இது என்டையர் அஃபெக்ட் தி ஹியூமன் ரைட்ஸ் என்பதை தீர்ப்பாக கொடுத்தார்கள். நிச்சயமாக விரைவான நீதி தர வேண்டும். அது எஸ்பெஷலி கிரைம் எகென்ஸ்ட் விமன். தேங்க்யூ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நிறையா இப்போ நீங்கள் சொன்னீங்க கேர்ள்ஸ் தான் விக்டிம் அதிகமாக இருக்காங்கன்னு. இங்கே நிறைய உமன்ஸ் இருக்காங்க சார். ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுங்க சார். அதாவது நிறைய அட்வைஸ்னா டைவர்ஸ்னா நிறைய ஆகுதுன்னு கேள்விப்படுறோம். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ்?
வாழ்த்துக்கள் மேடத்துக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது மேரேஜ் அண்ட் ஃபேமிலி இஸ் த யூனிக் நேச்சர் ஆஃப் த காட் என்று நாம் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு நல்ல குடும்பம் கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட். அதே மாதிரி கடவுள் முதல்ல உலகத்தை படைக்கிறப்ப குழந்தைகள் அத்தனை பேரையும் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு ஃபேமிலி லைஃபே கொடுக்குறாரு. ஃபேமிலி லைஃப்பில் நாம் குடும்பத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பது மிக மிக முக்கியம். குடும்பம் மிக மகிழ்ச்சியாக இருந்தாலே நீங்கள் டாடா பிர்லாவை போல கோடீஸ்வரர்கள் என்று என்னுடைய கருத்து. நான் என்னுடைய பர்சனலாக சொல்ல வேண்டும்னா, நம்ம பெரிய மல்டி மில்லியனராக இருக்க வேண்டாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், சில்ட்ரன், நானும் என் குடும்பம் என்றால் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கோம்ங்கிறத ஒரு டெக்ளேர் பண்ணாலே அதை விட ஒரு வேர்ல்டில் ஒரு ஹாப்பியஸ்ட் எதுவுமே கிடையாதுங்கிறது என்னுடைய பர்சனல் இது. ரெண்டாவது, நமக்கு பல நேரங்களில் ப்ராப்ளம் வரத்தான் செய்யும். ஃபைட் ஃபார் ஜஸ்டிஸ் என்று சொல்லக்கூடியதில் நாம் தைரியமாக, பிசாசு நம்ம வகை தேடி அலைவான், கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வருவான். நாம் எதிர்த்து நின்னால் அவன் டம்மி பீஸாக ஓடிடுவான். நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதிலே நாம் பேக்க வேண்டும். இதில் ரெண்டாவது என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்கிறேன். ரன் யுவர் ரேஸ். ஒரு இடத்துல நாம் நிற்கக்கூடாது. திருமணமான ஒரு பெண், குழந்தை பெற்ற பெண், எவரெஸ்டிலே போய் சாதனை படைத்தவள் தான் முத்தமிழ் செல்வி. நம்முடைய விருதுநகரை சார்ந்த அந்த முத்தமிழ் செல்வி மிகப்பெரிய ஒரு சாதனையாளர். சந்திரானியிலே மிகப்பெரிய வனிதா என்ற பெண்மணி மிகப்பெரிய சாதனையை படைத்து கொடுத்தார்கள். வைசாலி அந்த பிளேயரில் 3வது இடத்தை கொண்டு வந்த ஒரு பெண் இன்றைக்கி பெரிய சாதனை படைத்திருக்கிறாள். அதேபோல் நிகர் ஹாசி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, ஆதித்யா எல்லிலே அந்த பெண்மணி ஒரு பெரிய பொறுப்பிலிருந்து சூரியனுக்கான முயற்சியிலே மிகப்பெரிய பெண்ணியை எடுத்தார்கள். சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்கள், மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். ஹைகோர்ட் ஜட்ஜ் நிசா பானு நம்முடைய கல்லூரிக்கு பல முறை வந்திருக்கிறார்கள். ஒரு சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து இன்றைக்கி இந்தியாவிலேயே ஒரு தலை சிறந்த நீதிபதியாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய ரன் யுவர் ரேஸ், கீப் யுவர் விஷன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. உங்களுக்கு முன்பு நீங்கள் தரிசனத்தை வைக்க வேண்டும். ரன் யுவர் ரேஸ் என்று சொன்னால் எப்பொழுதும் தொடர்ந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். 3வது, சர்வ் அதர்ஸ், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். அதுக்கு நாம் யார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மிகப்பெரிய தலைவிகள் பல பேர் இருக்கிறார்கள். கல்பனா தத் என்று சொல்லக்கூடிய பங்களாதேஷில் இருக்கக்கூடிய கல்பனா தத் அந்த சிட்டாகாங்கினுடைய மிகப்பெரிய இதில் இந்தியாவில் ஒரு பெருமையை சேர்த்து கொடுத்தவர்கள். கல்பனா தத்துன்னு வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா பல பேர் கல்பனான் இருக்கும். பிகாஸ் ஆஃப் அவங்க செஞ்ச சர்வீஸ், டெடிகேஷன், கமிட்மெண்ட் என்று. அருணா அசரஃப் அலி இந்தியாவில் பாரத ரத்னாவை வாங்கிய ஒரு பெண்மணி, முதல் மேயர், டெல்லியில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மேயர், மிகப்பெரிய சாதனையாளர். அந்த பெண்மணி சாதனையை இதுவரை யார் முறியடிக்கவே இல்லை. அவ்வளவு பெரிய காந்தியே பாராட்டிய பெற்றவர். காந்திக்கு ஒரு தைரியத்தை கொடுத்த ஒரு பெண்மணி தில்லையாடி வள்ளியம்மை. சாதாரண 16 வயசு இருக்கக்கூடிய தில்லையாடி வள்ளியம்மை. ஆக நாம் சர்வ் அதர்ஸ், பிறருக்கு உதவி செய்யும் பொழுது, தொண்டாற்றும் பொழுது மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற முடியும். நம்மால் முடியும் என்பதை இந்த நேரத்தில், முடியாது என்று சொன்னால் மூடத்தனம், முடியுமா என்று சொன்னால் மடத்தனம், முடியும் என்று சொன்னால் மூலதனம். நீ படுத்து கிடந்தால் உனக்கு பூமி படுக்கையாக இருக்கிறது, அதுவே நீ எழுந்து நடந்தால் பாதையாக இருக்கிறது. முயலாமையும் இயலாமையும் தான் முன்னேற்றத்தை தடுக்கும் முட்டுக்கட்டைகள். நம்முடைய பயணத்தை தொடர்வோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த மாதிரி அவேர்னஸ் என்னதான் நீங்கள் ப்ரோக்ராம்ஸில் கண்டக்ட் பண்ணாலும் இட் வில் ரீச் ஒன்லி அ ஃபியூ அமௌண்ட் ஆஃப் பீப்புள். இது அந்த மாதிரியா லைக் ரிலேட்டட் டு ஹியூமன் ரைட்ஸ், விமென் ரைட்ஸ், இதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் த சிலபஸில் இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு ஏதாவது மெஷர்ஸ் எடுத்துருக்கீங்களா? வெரி குட் கொஸ்டின், ஐ அப்ரிஷியேட் யூ. ஏன்னா ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இது ரெண்டுமே, நான் எடிட்டோ காலேஜில் முந்தானேத்து அந்த அகாடமிக் கவுன்சிலில் ஐ ஆம் த மெம்பர் ஆஃப் தி காலேஜ். அவங்க இந்த ஹியூமன் ரைட்ஸுக்கும் ரிகார்டிங் அந்த இருக்கக்கூடிய வேல்யூ பேஸ்ட் அதில் இருக்கக்கூடியதில் வந்து மிக முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. இப்போ கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு செக்ஷனே ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்கு
பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கு. இதை கவர்மெண்ட்லேயே பொதுநல வழக்காக தாக்கல் செஞ்சு அதுக்கான எஃபர்ட்ஸ் ஐ வில் டேக் கேர் ஆஃப். தேங்க்யூ. அது வந்து சிலபஸில் அக்ராஸ் போர்ட்ஸ் கம்பல்சரியாக கொண்டு வரது இல்லை, அது வந்து இப்போ ஆக்சுவலி இது ஆப்ஷனலாக வச்சுருக்காங்க. ஒருவேளை ஹைகோர்ட் டைரக்ஷன் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருக்கு கான்ஸ்டிடியூஷனும் ஹியூமன் ரைட்ஸும் இது கம்பல்சரியாக வேணும்னு சொல்லப்போ டெஃபினட்டாக அது என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. we will take care of by way of public interest litigation. Thank you. Thank you. Thank you, sir. So, thank you so much, sir, for your valuable advices. So, very kind of you. Thank you very much. So, sure, we will take what you have said. I request our Dean ma'am to honor our special guest, Mr. K. Swamithurai, sir.